வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தல், அதன் முடிவுகள் பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இலங்கையில் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும். அங்கு உள்ள மக்கள் இதுவரை காலமும் அனுபவித்த மோசமான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று எண்ணும் என் போன்றவர்களது விருப்பம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை தந்திருக்கின்றது. அனுரகுமார அவர்கள் 3/2 பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று அமோக வெற்றியிட்டிருக்கின்றார். அதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். நடந்து முடிந்த தேர்தல் என்னை மகிழ்வித்த விடயம் என்னவெனில், 21 பெண்கள் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான். காரணம், பெண்கள் அதீத திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அடக்கப்பட்டு கட்டுப்பட்டிகளாக வாழ வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று எண்ணுபவன் நான். அந்த வகையில் பெண்களின் பெருமை உலகில் சிறக்க வேண்டும் என்று விரும்புவதால் பெண்களின் வெற்றியை எப்போதும் கொண்டாடுபவன். உலக வல்லரசு அமெரிக்காவில் ஒரு பெண் அதிபராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று மிகவும் ஆவலுடன் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருந்த எனக்கு அந்த தேர்தல் முடிவுகள் பேரிடியாக அமைந்து, இலங்கையில் நடைபெற இருந்த தேர்தலில் கூட ஆர்வம் இல்லாமல் போயிற்று. காரணம், நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டிருக்கும் மேற்குலக நாடொன்றில் ஒரு பெண் நிச்சயமாக பெரும் பதவியை அடைவார் என்று எதிர்பார்த்திருந்த வேளையிலே 7 கோடி மக்கள், 70 மில்லியன் அமெரிக்கர்கள், ஒரு திருடன், ஒரு பெண்ணை கற்பழித்தவன் என்று வழக்காடு மன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு கேவலமான மனிதனுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களின் போக்கை எண்ணும் பொழுது இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மனித இனம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள் என்று மனதிலே ஒரு விரக்தி உண்டாயிற்று. அதன் காரணமாக இலங்கையில் கூட தொடர்ச்சியாக அனைத்து இன மக்களும் ஒருவரை ஒருவர் கொன்றளித்து வாழ்க்கையை மோசமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வகையில்தான் அங்கும் நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தல் இருக்க போகின்றது என்று எண்ணியிருந்த வேளையிலே தேர்தல் முடிவுகள் மிகுந்த உற்சாகத்தை தந்திருக்கின்றது. அதிலும் பெண்கள் பெற்ற அந்த வெற்றி மன நிறைவை தருகின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்களது எதிர்பார்ப்பும் அவரது பாதையும் நிச்சயமாக அந்த மண்ணிலே நல்ல நிலையை உருவாக்கிவிடும் என்று நாங்கள் இப்பொழுது நம்பலாம். நாட்டை விட்டு துரத்தி அழைக்கப்பட்ட தமிழர்கள் மேற்குலக நாடுகளில் தஞ்சம் புகுந்து தங்களது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இலங்கை மண்ணிலே தொடர்ச்சியாக குழப்பங்கள் விளைவிப்பது போன்ற நடத்தைகளில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க பற்றி சில குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஒன்று, இலங்கையில் நடந்த போர் தொடர்ச்சியாக நடந்து முடிய வேண்டும் என்று அவர் தமிழர்கள் அழிவுக்கு வழிவகுத்தார் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆயுதம் தூக்கி அழிவுகளை தேடியது தமிழர்கள். அந்த அழிவை நிறுத்த வேண்டும். அதன் மூலம் தமிழர்கள் சிங்களவர்கள் என்று எத்தனை வருட காலங்களுக்கு அழிவுகள் தொடர்வது என்று நேர்மையாக உண்மையாக மனிதத்தை நேசிக்கும் எவனும் போரை விரைவில் முடிக்கத்தான் செய்வான் என்பதை இந்த முட்டாள்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலங்களில் அவரது பேச்சுக்களை கேட்டால் தெரியும், ஒரு அனுபவப்பட்டவன், அழிவுகளை சந்தித்த இனத்தில் இருந்தவன் எந்த வகையில் நேர்மையாக உண்மையாக மனித தர்மத்துடன் சிந்திப்பானாக இருந்தால் எப்படி பேசுவான், எந்த வகையில் பிரச்சனைகளை அணுகுவான் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான நேர்மையானவர்கள் மனிதத்தை காக்கக்கூடிய வகையில் தான் சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள். ஆனால் காலங்காலமாக அரச கூலிப்படைகளில் உயிரை பலி கொடுப்பதற்கு அடிமைகளாக கொத்தடிமைகளாக வளர்த்தெடுக்கப்பட்ட வம்சத்தில் வந்தவர்கள் அவர்களது மரபு அணுக்களிலே இரத்த வெறி இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக வீரம், மானம், தமிழர் என்ற வகையில் மனிதர்கள் அமைதியாக வாழ விடாமல் செய்வதற்கான போக்குகளில்தான் இவர்களது செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த குற்றச்சாட்டு,
அவசரகால நிலையை நீக்காமை என்றும், அவர் அதிபர் தேர்தலின் போது அதை நீக்கப் போவதாக அறிவித்திருந்தாராம். ஆனால் அந்த நிலையை மாற்ற மாட்டேன் என்று இப்பொழுது அறிவித்திருக்கின்றாராம் என்று சொல்லி குறை கூறுகின்றார்கள். யார் குறை கூறுகின்றார்கள்? இவர்களைப் போன்று அந்த மண்ணிலே அழிவு வர வேண்டும் என்று எந்த ஒரு வகையிலும் அந்த நாட்டில் ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்கி விட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் இப்படியான முட்டாள்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். மனிதம் என்பது என்ன என்று அறியாத குரூர மனம் படைத்த முட்டாள்கள் அந்த மண்ணில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று அந்த மண்ணிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் மேற்குலக நாடுகளில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து கொண்டு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். ஆனால் இப்படியான மோசமான மனிதர்களின் பாதிப்பு எப்பொழுதும் அந்த நாட்டுக்கு வர சாத்தியம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இலங்கையில் கூட அமைதியின்மை வரக்கூடிய நிலைமை இருக்கும் வேளையில் நிச்சயமாக அனுரகுமார் அவர்கள் குறைந்தது ஒரு 5 வருடங்களுக்கு ஆவது அந்த நாட்டில் அமைதியும் ஸ்திரமான ஒரு நிலையும் தொடர்ந்து வரும் பட்சத்தில் அவசரகால சட்டத்தை நீக்கலாம். அனுரகுமாரா அவர்களது ஆட்சி மிக சிறப்பாக அமையப் போகின்றது என்பதற்கு உதாரணமாக நான் கூறும் ஒரே ஒரு விடயம், முக்கியமாக மனித மனங்களிலே நல்ல எண்ணங்களும் சமாதானமும், ஒருவருடன் ஒருவர் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவரது விருப்பம் நிறைவேறப் போவதற்கு உதாரணமாக எனது அறிவுக்கு எட்டிய வகையில் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். மாத்திரையில் நடந்த தேர்தலில் ஒரு தமிழ் பெண் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்ற பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மாத்திரையில் இருக்கின்ற குடிமக்களில் 95% மேலானவர்கள் சிங்களவர்கள், 3% இஸ்லாமியர், 1% குறைவாகவே தமிழர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இருந்து ஒரு தமிழ் பெண் தெரிவு செய்யப்படுகின்றார் என்றால், நான் இதுவரை காலமும் சிங்களவர்கள் பற்றி எனது பதிவுகளில் சொல்லி வந்தது உண்மை என்று நிரூபிக்கின்றது. அவர்கள் காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் அல்ல. இன்று வெளிநாடுகளில் இருந்து அந்த நாட்டில் சிங்களவர்களுடன் வாழ முற்படுவதை கேவலமாக பார்க்கும் ஈனப்பிறவிகள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் இரத்தத்திலே இருக்கின்ற அந்த வெறி, இரத்த வெறிக்கு இன்றோ ஒரு நாள் பாடங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஏனெனில் காரணம் இல்லாமல் காரியங்கள் ஆகாது. இன்று நடைபெற்று முடிந்திருக்கின்ற அந்த தேர்தல் நிச்சயமாக அந்த மண்ணிலே ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். ஆனால் தொடர்ச்சியாக மண்டைகள் கழுவப்பட்ட, சிந்திக்கும் திறனற்ற வீரர் மறவர் என்று காட்டுமிராண்டித்தனத்திற்கு அடிமைப்பட்ட உங்கள் ஆன்மா பாடம் பெற வேண்டும். யாழ்ப்பாண தமிழர்கள் எப்பொழுதுமே அறிவாளிகள், கல்விமான்கள், கடின உழைப்பாளிகள் என்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் 70 வருடங்களுக்கு மேலாக தமிழரசு கட்சியின் சுய லாப சித்தாந்தங்களுக்கு அடிமைகளாக்கி தொடர்ச்சியாக தமிழ் இனவரையும் சிங்களவர்கள் மீது காழ்ப்புணர்வையும் அந்த கட்சி வளர்த்து விட்டதன் பலனாக அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருந்ததை யாழ்ப்பாண தமிழர்கள் உணர்ந்து விட்டார்கள். இன்று ஒரு முன்னோடியாக தமிழரசு கட்சிக்கு சரியான பாடம் கற்பித்து அனுரகுமாராவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அதே வேளையில் மட்டக்களப்பு தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் இப்பொழுதுதான் அந்த வழியிலே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களும் கூடிய விரைவிலே உண்மைகளை உணர்ந்து கொள்வார்கள், நல்ல வகையிலே தாங்களும் வாழ பழகிக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்பலாம். ஆனாலும் தமிழரசு கட்சி என்பது ஒரு பாரம்பரியமான கட்சி. இலங்கை மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழர்களுக்கு தாயகம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. ஆனால் அதை ஸ்தாபித்த எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள் ஒருபோதும் எண்ணி இருக்க மாட்டார் தனது சித்தாந்தம் இவ்வளவு அழிவுகளை கொண்டு வரும் என்று சொல்லி. ஆனாலும் அதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக யாழ்ப்பாண தமிழர்கள் உணர்ந்து கொண்டு விட்டார்கள். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது 21ஆம் நூற்றாண்டு, 25 வருடங்களையும் கடந்து விட்டது. எத்தனையோ நாடுகள், பல இன மக்களுடன் தமிழர்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு வாழ்ந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் ஒருவர் துன்பத்தை சந்திக்க வேண்டும் என்று எண்ணியதில்லை. ஆனால் காட்டுமிராண்டித்தனமாக யாழ்ப்பாண மக்களின் முடிவை கேலிப்படுத்தி சிங்களவர்களுக்கு அடிபணிந்து விட்டார்கள் என்ற வகையில் கேவலப்படுத்துவது பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கும் நீங்கள் நிச்சயமாக இன வெறியிலே மூழ்கி இருக்கின்றீர்கள். இந்த இன வெறி, மத வெறி போன்றவைதான்
இன்று உலகிலே அழிவை தேடிக்கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சம் அப்படியான அழிவுகள் நடக்கின்ற இடத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருப்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கின்ற அழிவுகளில் குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனது நம்பிக்கை இவர்கள் எல்லோருமே முற்புறவியிலே உங்களைப் போன்ற கேவலமான வழியிலே மனித அழிவுகளுக்கு காரணமாக இருந்தவர்களை அங்கு பிறப்பிக்க வைத்து பிரபஞ்சம் அந்த ஆன்மாக்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நீங்களும் மாறப்போவதில்லை. உங்கள் நடத்தைகளிலிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் போகின்ற இடம் அப்படியான போர் சூழலில் தான் உங்களது அடுத்த பிறவிகள் இருக்க போகின்றன. அங்கு உங்கள் கண்முன்னே நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கொல்லப்படும் போது, உங்கள் கைகால்கள் சிதறும் போது உங்கள் ஆன்மா பாடம் கற்றுக்கொள்ளும். பிரபஞ்சம் அதன் பின்பு உங்களுக்கு தரும் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல மனிதர்களாக நேர்மையாக சிந்தித்து அழிவுகளுக்கு துணை போகாதவர்களாக பிறக்க வைத்து நல்ல வாழ்க்கையை தரும் என்று நம்புபவன். அந்த வகையிலே எங்களுக்குள் எப்பொழுதும் தேடல்கள் இருக்க வேண்டும். சரியானவற்றை கண்டறிந்து எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு அழிவுகளுக்கும் நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்ற வகையில் எங்களது எண்ணங்களை, செயல்பாடுகளை மாற்றி நாங்கள் இயன்ற வரையிலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று எனக்குள் எழுந்த எண்ணத்தால் பரஞ்சி பார்வையை உங்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டு வருகின்றேன். நீங்களும் இந்த மண்ணிலே வாழுங்காலம் வரை இன்பமாக மன அமைதியுடன் வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக பரஞ்சியின் பதிவுகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.